ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். நான் தான் அவங்க என்டிகே நிர்மல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் புஷ்பா 2 த ரூல். தியேட்ரிக்கல் ரனில் இருக்க படத்தை செகண்ட் டே எடுத்துகிட்டு வந்து சுட சுட டெலிவர் பண்ணுறதுனால இந்த செக்மெண்ட்டோட பேர் மினி டாக்ஸ். ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு ரிவ்யூக்குள்ளே போயிடுறேன். இப்போ கரண்ட்டாக தமிழ் சினிமாவில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. என்ன காரணம்னா 3 டேஸ்க்கு வந்து ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமான காரணம் என்னென்னா, லேட்டஸ்ட்டாக கங்குவான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று தமிழில் வந்துச்சு. அந்த படம் வந்து மொத்த பேருமே சேர்ந்து, அதாவது ரிவ்யூயர்ஸ், ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிடைக்கிற ஸ்பேஸில் எல்லாத்தையுமே படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் அந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். எல்லா ரிவ்யூவர்ஸுமே சேர்ந்து ஒரு மொக்க படத்தை நல்ல படம்னு சொன்னாங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக நல்ல படமாக இருக்காது, அது ஓடவும் ஓடாது. அதே சமயத்தில் எல்லா ரிவ்யூவர்ஸும் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை மொக்க படம்னு சொன்னாங்கன்னா அந்த படம் மொக்க படம் ஆகிடாது, அந்த படம் ஓடாமலேயும் போயிடாது. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தேட்டர் ஓனர்ஸ்லாம் சேர்த்து ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, யூடியூபர்ஸ் யாரையுமே இனிமேல் தேட்டர் ப்ரெமிசஸ்குள்ளே வந்து ஆடியன்ஸ்கிட்ட ரிவ்யூ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தேட்டருக்குள்ளே வந்து வேணும்னா நாங்கள் ரிவ்யூ கேட்காம இருக்கலாம், ஆனால் தேட்டருக்கு வெளியே நின்று தேட்டருக்குள்ள படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸை பிடிச்சி நாங்கள் படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். அதை உங்களால் தடுக்கவே முடியாது. சரி, இப்போ புஷ்பா 2 படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். அந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்சவங்க க்ளோஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. புஷ்பா 2 படத்தோட கதை என்னன்னா, போன பாட்டில் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து இந்த படம் கண்டினியூ ஆகுது. போன பாட்டில் ஸ்மக்லிங் சிண்டிகேட்டில் புஷ்பா சேர்ந்து அங்கே அவருக்கு எதிராக இருக்க பாலிடிக்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு புஷ்பா சிண்டிகேட்டோட பாஸ் ஆயிருப்பாரு. இந்த படத்தில் அந்த சிண்டிகேட்டை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. போன பாட்டில் புஷ்பாவால் பாதிக்கப்பட்ட மிச்ச மீதி வில்லன்ஸ்லாம் இருக்காங்களா, குறிப்பாக பன்வர் சிங் ஏகே ஃபகத் ஃபாசில், இவர் புஷ்பா எப்படியாவது காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. மூவிக்கு இடையில அல்லு அர்ஜுனுக்கும் ராஷ்மிகாக்கும் இடையில வர ரொமான்ஸ்னு சொல்லப்படுற கிரிஞ்சி சீன்ஸ்லாம் வேற இருக்கு. இதெல்லாம் தாண்டி புஷ்பாக்கு சிஎம் ஆகணும்லாம் வேற ஆசை வரும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா, இந்த படத்தோட ப்ரோட்டோகானிஸ்ட் அல்லு அர்ஜுன் தான். இவர் இந்த படத்தை மொத்தமாகவே தாங்கி பிடிச்சிருக்காரு. அல்லு அர்ஜுனுக்கு அடுத்தபடியா இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட வில்லனிசம் வந்து இந்த படத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. அல்லு அர்ஜுனுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் இடையில வர்ற மோதல் சீன்ஸ் எல்லாமே லாஜிக் இல்லைனாலும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஆனாலும் ஃபகத் ஃபாசிலை பல சீன்ஸ்ல வந்து மொக்க பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஃபகத் ஃபாசில் எப்படிப்பட்ட ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தெரியல போல, அதனால அவரை இந்த படத்தில் ரொம்ப மொக்க பண்ணிருக்காங்க. படத்தோட மேக்கிங் அவ்வளோ பிரமாதமா இருக்கு. சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப சூப்பரா இருக்கு. விஎஃப்எக்ஸும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் சாம்சிஎஸ் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் தேவி ஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனாலும் புஷ்பா 1ல இருக்க மாதிரி மண்டையில் நிற்கிற மாதிரியான பிஜிஎம்ஸ்லாம் இந்த படத்தில் இல்லை. சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் கிசிக்கின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வருது. அந்த சாங் நல்லாவே இருக்கு. மற்ற சாங் எனக்கு பெருசாக பிடிக்கல, ஆனால் தேட்டரில் ஆடியன்ஸ்லாம் மற்ற சாங்கையும் நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. கிசிக் சாங்ல ஸ்ரீலீலா வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த சாங்கும் சரி, விஷுவலாவும் சரி, ஸ்ரீலீலா பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ்னா அது இந்த படத்தோட டியூரேஷன் தான் சொல்லணும். மொத்தமாக 3 hours 20 minutes ரன் ஆகுது. இன்ட்ரோல் எல்லாம் சேர்த்து 3.5 மணி நேரத்துக்கு வருது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் படம் நூல் பிடிச்ச மாதிரி நேர்கோட்டில் தான் போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய கிளைக்கதைகள் வந்துடுது. அந்த கிளைக்கதைகள்லாம் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு சீனுக்கு சீன் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு பர்பஸாக வச்ச மாதிரி தான் இருக்குது. அந்த கிளைக்கதையெல்லாம் வந்து படத்தில் இல்லாமல் செகண்ட் ஹாஃபையும் நேர்கோட்டிலே கொண்டு போயிருந்தேன்னா ஒரு சூப்பர் படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். சான்ஸ் கிடைச்சா இந்த மூவி டீம் அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய மைனஸ்னால் அது இந்த படத்தோட ஹீரோயின் போர்ஷன் தான் சொல்லணும். போன பாட்டிலையும் சரி, இந்த பாட்டிலையும் சரி, ஹீரோயின் போர்ஷன் வந்து இந்த படத்துக்கு எந்த வகையிலுமே சப்போர்ட்டே பண்ணல. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ராஷ்மிகா வந்து ஒரு தேவையில்லாத ஆணி தான். அவங்களோட ஆக்டிங் வழக்கம் போல் ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு. அவங்க சாமி சாமின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க. புஷ்பா 1ஓட ரிவ்யூவில் நான் சொல்லியிருப்பேன், ஸ்டோரி ரொம்ப புதுசாக இருக்குது, ஆனால் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்ம மொத்த கதையும் பார்த்துட்டோம். இந்த செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான். ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. இந்த படத்தோட மேக்கிங் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஆனால் நேர்த்தியான கதை இல்லாமல் மேக்கிங் மட்டும் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த படத்தில் எண்டில் வர தேர்ட் பார்ட்டுக்கு லீடு வேறு விட்டுருக்காங்க. சரி, ஓகே. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். புஷ்பா 1 பிடிச்சவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு ஆவரேஜ் படமாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் இருக்கும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் சும்மா வேணும்னா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். அது தேட்டர்லையாக இருந்தாலும் சரி, ஓடிடியில் இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். இந்த செக்மெண்ட்டோட பேர் மினி டாக்ஸ். இந்த செக்மெண்ட்டை நம்ம தியேட்ரிக்கல் ரனில் இருக்க படத்தை எடுத்து ரிவ்யூ பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம சேனலில் ஸ்பெஷல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் நம்ம உலக தரத்தில் இருக்க தமிழ் படத்தையும் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்க அதர் லாங்குவேஜ் படத்தை எடுத்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸ்பெஷல் ரிவ்யூ செக்மெண்ட்டோட பிளேலிஸ்ட் லிங்கை மேலே ஐகார்ட்டில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் க்ளோஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதையும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதனால் உங்கள் கருத்துக்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.